ஹே गाइस இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிக் படத்துல இருந்து ஒரு கேரக்டர் அனௌன்ஸ்மென்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம யஷ் இருக்கார்ல அவரோட கேரக்டர் ரிவீல். அது பேர் வந்து ராயான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சு இதுவே கிட்டத்தட்ட டியூரேஷன் லென்த்தாக தான் இருக்குது. எதுக்கு வெயிட் பண்ணோம், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். My son to have a peaceful burial. Do you think he'll come? மார்க்கோ ரேஞ்சுக்கு இருக்கு. Nobody's doing ப்ரொடக்ஷன் வேல்யூ சொல்றேன். It's fucking going on. Just a fucking drunkard. Hey! What's he doing? ஏதோ பாமா அது. Hey! Hey! Okay. Hey. Oh. Daddy's home. Intoxicating the world on 19/3/26. Okay. பார்த்தாச்சு. அதான் அது நான் வந்து மார்க்கோ ஃபீல்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். மார்க்கோலாம் கிடையாதுங்க. இது வந்து அந்த பீக்கி பிளைண்டர்ஸ் அந்த ஒரு ஜான்ராவில் இருக்குது. பார்க்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் சொல்கிறேன் நான். என்ன சொல்கிறது இப்போது, இது வந்து ஓகே அது பேரே வந்து ஒரு நிமிஷம் இருங்க, பாஸ் ஆகலை. ஓகே, ஸோ இது வந்து பேர்லேயே வந்து அவங்க சொல்லிட்டாங்க டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு. அது கீழே வந்து த ஃபேரி டெய்ல் ஃபார் தி க்ரௌண்ட் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதான் பேர்லேயே சொல்லிட்டாங்க அவங்க. இதுக்கு நடுவில் நம்ம வந்து இது என்ன இப்படி இருக்குன்னுலாம் நம்ம கொஷினே பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் அந்த ஒரு டீசரோ ட்ரெய்லரோ இப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமாக என்ன சூப்பராக என்ன சொல்லி இது ஒரு இந்தியன் ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு 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 அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு குரூப் கிளம்ப தான் செய்யும். இந்த மாதிரி என்னடா அது இப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் மாசுன்னு பேசுகிறீங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து அதை கண்டுக்கலாம். ஓகேங்களா? என்ன என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா, இது வந்து இந்த டைரக்டர் வந்து ஒரு ஃபீமேல். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்கன்னா இது எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது வந்து இன்னும் படத்தில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்க போகுதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு பர்சனலாக. ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் நான் என்னையே மறந்து ஏதோ சந்தீப் ரெட்டி வாங்க படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஃபீலுக்கு போயிட்டேன் நான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ எதுவுமே இந்த வைலன்ஸ் இருக்குல்ல, வைலன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அது நேராக இந்த தவடாலே சுடுறாங்க, அதெல்லாம் அப்படியே தெரிக்கிறதெல்லாம் அப்படியே காமிச்சிருக்காங்க. அது ஸ்கின் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்காரு அவர். பயங்கர இன்டென்ஸாக இருக்குது, ராவாக இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நல்லா இருக்குது. மற்றபடி அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம எஸ் சார் அவரோட என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த
அந்த வெளியே வந்துட்டு அந்த ஷர்ட்டை மாட்டுறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேடிஸ் ஹோம்னு சொல்லுவார். அவருக்குமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் KGF 2க்கு அப்புறம் இந்த ஒரு படம் வருது. ஸோ லுக்ஸ் ஃபினாமினல். ஓகே, செம்ம பல்காக இருக்கார், சூப்பராக இருக்கார் ஆள். அவர் ஒரு புது லுக்கில் இருக்கார், நல்லா இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அவங்க கீது மோகன்தாஸ் மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூத்தோன்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க மலையாளத்தில். அது வந்து இவர் நிவின் பாலி சாரோட படம் அது வந்து ஒரு கல்ட் ஃபிலிம். ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து நம்மளால் படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஹெடான டீசர் ட்ரெயிலர்லாம் வரட்டும், நிறைய விஷயங்கள் பேசலாம். இது வீடியோ என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.